உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? ஏன் உங்க முகம்லாம் வாடி இருக்கு? ஏதோ அப்செட்ல இருக்கீங்க போல இருக்கு. பூங்குன்றன் என்ன ரொம்பவே அப்செட் பண்ணிட்டாரு மாறி. ஐயோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? பூங்குன்றன் சார் என்ன பண்ணாரு? பூங்குன்றன் அவரோட ஆள் மூலமா மாயாமாக்கு போன் பண்ணி, நீங்க தாராதான்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த உண்மைய சூர்யா கிட்ட சொல்லாம இருக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருக்காரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. தாரா அத்தை பூங்குன்றன் சார மாட்டி விட பிளான் போட்டுதான் பணம் கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. ஏன் எல்லாரும் மாயமாவ தாரமான்னு சந்தேகப்படுறாங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா அவங்க மாயம்மா தான், எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. அவங்கள நான் தத்தெடுத்து தாராமாவ மாத்த போறேன், அதுல நான் உறுதியா இருக்கேன். ஆமா மாறி, அவங்க மாயம்மா இல்ல தாராமா தான்னு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களோட நம்பிக்கை தான் என்னோட நம்பிக்கை ஹஸ்பண்ட் சார். இருந்தாலும் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. உண்மைய சொல்லணும்னா தாராத்த மாதிரியே இருக்கிறதால எனக்கும் கூட ஒருவேளை அவங்க தாராத்தையா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஆமா மாறி, அவங்க மாயம்மா இல்ல தாராமா தான்னு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களோட நம்பிக்கை தான் என்னோட நம்பிக்கை ஹஸ்பண்ட் சார். இருந்தாலும் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. உண்மைய சொல்லணும்னா தாராத்த மாதிரியே இருக்கிறதால எனக்கும் கூட ஒருவேளை அவங்க தாராத்தையா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அது அவங்கள பாக்குற பார்வையில தான் இருக்கு மாறி. அவங்களுக்குள்ள உருவ ஒற்றுமை இருக்கிறதால அவங்கள தாராமாவா பார்த்தா தாராமாவா தான் தெரிவாங்க, மாயாமாவா பார்த்தா மாயாமாவா தான் தெரிவாங்க. நான் அவங்கள மாயாமாவா தான் பாக்குறேன். நாளையில இருந்து அவங்க என்னோட தாராமா. சூர்யா, மா வாங்கம்மா. மாறி, நடந்ததெல்லாம் சூர்யா உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நீ கூட உள்ளுக்குள்ள உங்க தாரா அத்தையா தான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் உங்க தாரா அத்தை இல்ல. என்னோட பேரு மாயா. காசியில அனாதையா சாக கிடந்த எனக்கு சூர்யா மகனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். இது எப்பேற்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா வாழ்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மகனுங்க, மருமகளுங்க, பேரன், பேத்திங்க, இவங்க கூட எல்லாம் நான் சந்தோஷமா வாழ போறேன்னு நினைக்கும் போது சூர்யா, நீ சொன்ன மாதிரி உறவுகளோட வாழ்றதுதான் மோட்சம். அத நான் இப்ப உணர்றேன். இந்த சந்தோஷம், இந்த வாழ்க்கை, இது எல்லாமே நான் சாகுற வரைக்கும் நிலைக்கணும். நீங்க கவலையே படாதீங்கம்மா, கண்டிப்பா நிலைக்கும். நாளைக்கு தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஊரே உங்களை என் தாராமாதான்னு சொல்ல போறாங்க. நீ சந்தோஷமா தான் சொல்ற, ஆனா மாரிக்கு பிடிக்கல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமாமா, என்னோட சந்தோஷம்தான் மாரியோட சந்தோஷம். அப்ப சரி, மாரிக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். சரிப்பா சூர்யா, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க. ஓம் நம சிவாய.
முடிய தலை வாடுற சீப்ல இருந்து ஈஸியா எடுத்துட்டோம். ரத்தம் சாம்பிள் வேணுமே, எப்படி எடுக்கிறது? என்னம்மா மாறி? பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல மாறி, இனிமேதான் ஆரம்பிக்கணும். எதுக்காகம்மா கேக்குற? இல்ல, பூஜைக்கு பூ கொடுத்துட்டு போலான்னு தான் கேட்டேன். ஓம் நம சிவாய. நானே உன்கிட்ட பூ வேணும்னு கேட்கலான்னு இருந்தேன். அந்த ஈஸ்வரனே உன்னை அனுப்பி வச்சுட்டான். தாரா அத்தை பூஜை ரூம் பக்கமே வரமாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க ரூமையே பூஜை ரூமா ஆக்கிட்டீங்க. இந்த உடம்பே ஒரு கோவில் தான். அத உணர்த்துற வார்த்தை தான் திருச்சிற்றம்பலம். உங்க அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. பூவ குடுமா. நான் இன்னும் பூஜை ரூம்ல பூஜை போடல. உங்களுக்கு தேவையானதை கட் பண்ணிக்கோங்க. இத புடிங்க. உங்களுக்கு தேவையான அளவை புடிச்சுக்கோங்க. போதுமா, போதும் போதும். ஐயோ ஐயோ ஐயோ, ஓம் மன்னிச்சுக்கங்க. நம சிவாய, ஓம் தெரியாம. நம சிவாய. ஓ, கத்தி கைய கிழிச்சிருச்சுமா. ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்ல, நீ என்ன வேணும்னே வா செஞ்ச. தெரியாம நடந்ததுக்கு நீ என்னமா பண்ணுவ? நான் தெரியாமலாம் பண்ணல. உங்க ரத்தம் வேணும்னு தெரிஞ்சேதான் பண்ணேன். ஓம் நம சிவாய. இருங்க, நான் போய் மஞ்சள் எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, வேண்டாம். நான் விபூதி வச்சாலே காயம் ஆறிடும். பரவாயில்ல, நீ போய் வேலையை பாரு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே. நீ போமா, போ, நான் பாத்துக்கிறேன். ஓம் நம சிவாய. சொல்லுங்க மாரி. சார், நீங்க சொன்ன மாதிரி வீட்ல இருக்கிற மாயாவோட முடி, ரத்தம், நகத்துண்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெரி குட் மாரி. நான் என் அசிஸ்டன்ட் டேவிட் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். தத்து எடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள ரிப்போர்ட் கிடைச்சிரும்ல சார்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாரி. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்க கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். ஓகே. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் பூங்குன்றன் சாரோட அசிஸ்டன்ட் டேவிட் பேசுறேன் மேடம். வணக்கம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன் மேடம். உள்ள வரலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் மேடம். இல்ல வேண்டாம், நீங்க உள்ள வராதீங்க. நீங்க அங்கேயே இருங்க, நான் வெளியே கொண்டு வந்து தரேன். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே. வணக்கம் மேடம், நான் தான் டேவிட். வணக்கம். இந்தாங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.